மனசுல ஒரு குறை அது தீரவே மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ற ஆனா தீர மாட்டேங்குது. எப்போ தீரன்னு உனக்கே குழப்பமா இருக்குது. ராவு பகல் அதான் ஓடுது. கை கொடு. குழந்தைங்க சொல்லு. முருகரா இஷ்ட தெய்வம் சொல்லு. ஐயப்பனா இல்லை முருகர் வந்து குலதெய்வம். முருகருக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது, நீ வைக்கல. இஷ்ட தெய்வத்தை சொல்லு. இஷ்ட தெய்வம்னாக்கா இப்போ நம்ம ரொம்ப ஒரு குலதெய்வத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை போய் நம்ம வேண்டுவோம். இப்போ எந்த ஒரு அவசரம் நம்ம வேண்டிப்போம், புரியுதுங்களா? இப்போ எங்களுக்கு முன்னேற்றம் வந்துடும். நாங்கள் வழிபடுறது ஃபுல்லாகவே இவ்வளோதான். அப்போ நம்ம இவ்வளோதான் முன்ன வைப்போம். அதனால சொல்கிறேன், இஷ்ட தெய்வத்தை சொல்கிறேன். ஒரு தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. இப்போ சமீபத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் வீட்டில் நடந்துச்சா? அதான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்குள்ள தானே. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு உடம்பு சில ஏதாச்சும் இருந்தாரா? இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது? அப்போ ஏதாச்சும் நீ வேண்டுதல் வச்சிருக்கியா? கோயிலுக்கு போகலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் போயிட்டோம். நீ நினைச்சது ஒன்று, செஞ்சது ஒன்று. நீ மனசுல வந்து நினைச்சது ஒண்ணு, ஆனா நீ அந்த கோவில செஞ்சுட்டு வந்தது ஒண்ணு. அது தப்பு இல்ல, தப்பு இல்லையா? அந்த தப்பு தான் இன்னைக்கு நீ அனுபவிச்சு நிற்க. அதனால அவர் எவ்வளோ எதுல ஒரு தொழில போனாலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இல்லை, அவருக்கு எந்த யூதியம் கிடைக்கல, புரியுதா? வீட்டில் வந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்திலே இருக்காரு, ஒரு சந்தோஷமோ ஒரு ஈடுபாடும் கிடையாது, புரியுதா? ஏதோ ஒன்று பறிகுத்த போலயே இருக்கிறாரு. என்னன்றது அவருக்கே தெரியும், எதுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று இழந்த போலே இருக்காரு. முதல்ல போய் அவர் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுருக்காரு, புரியுதா? கை நிறைய மஞ்சள் குங்குமம் வாங்கி கொட்டிட்டு அவருக்கு ஒரு நல்ல மலை சாத்திட்டு ஒரு பொங்க வச்சு, அம்மா நான் அறியாமல் தெரியாமல் செஞ்சு தப்ப நீ மன்னிச்சு ஏற்றுக்கம்மா, நான் என்ன நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் மழை அளவுக்கு வேணுனாலும் இதை கடுகளவுக்கு செஞ்சால் நீ மழை அளவுக்கு ஏற்றுக்கம்மா, என் குடும்பத்தை நான் அந்த மாதிரி வாழ வேணுமான்னு சொல்லிட்டு 3 சுற்றிக்குவான். அவரை மட்டும் 20 சுத்த சொல்லுவேன். மனு ரிலீஃபாயிடும். நீ நினைச்சது நடக்கும், கையை 10 ரூபாய் நிற்கும், புரியுதா? கொஞ்சம்